பல்லவன் இந்த குடும்பத்த சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஐயனார் துணை சீரியல்ல வந்துட்டு புதுசு புதுசா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருக்குது. ஆனா கதைகள் வேகமா நகர்ந்துட்டே தான் இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பழைய கதைக்களம் தான் வரப்போகுது. இப்போ பல்லவன் வந்து யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நிலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பல்லவனோட அம்மாகிட்ட இத பத்தி விசாரிக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் பையன பெத்து அவங்க கிட்ட போய் வழக்க குடுத்தா, அவங்க கோவப்படுவாங்களா, படமாட்டாங்களா அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாங்க. தலையும் புரியாம, வாலும் புரியாம, நிலா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, நடேசன் கிட்டயே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்க அங்கிள், நீங்க இப்ப சொல்லாம எங்கேயுமே போக முடியாது. எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்ல, "என்னோட 4 பசங்களுமே என் பசங்க தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல கண்டிப்பா பல்லவன் உங்க பையன் கிடையாது. நான் பல்லவனோட அம்மாவ இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஏன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற? என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? இத்தன நாளா என் பசங்க என்கிட்ட கேட்காத விஷயத்த நீ ஏன் இப்படி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல சொல்லுங்க நீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா அது என் பையன் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அ நம்ம நடேசன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க வழக்கம் போல கடன் வாங்கிட்டு தான் அங்கருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு லாரி ஓட்டிட்டு இருந்ததுனால, அவங்களோட லாரியில வந்துருவாங்க. இங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடன்காரங்கள் தொரத்திட்டு வருவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க பையன இங்கேயே விட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஓடிர்றாங்க. இதுக்கு நடுவுல நடேசனோட ஒய்ஃப வந்து எப்படி கொன்னாங்க? அதாவது சேரனோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கள தேடி வந்த பல்லவனோட அம்மாவையும், அப்பாவையும் தேடி வந்த கும்பல் தான் அ எதிர்பாராத விதமா சேரனோட அம்மாவ கொல்ல வேண்டியதாயிருது. ஸோ இப்படித்தான் கதைக்களங்கள் கொண்டு போறாங்க. இத பத்தியும் சொல்றாங்க. அதுலருந்து இந்த பையன் எங்க வீட்லயே தான் வளர்றான். ஊர்க்காரங்க முழுசும் என்னை தான் வந்து குற்றவாளியா சொன்னாங்க. அதனால நானும் தண்டனைய அனுபவிச்சுட்டேன். எனக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல நான் உலகமே அவ தான்னு நெனச்சுக்கிட்டு இருந்த என் மகராசி என்னைய விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே இருண்டு போச்சு. என் வாழ்க்கை, என் சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் நடேசனோட தியாகம் எல்லாத்தையுமே நிலா புரிஞ்சுகிட்டு, இன்னும் அதிகமா நடேசன் மேல பாசத்த காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பல்லவன், அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைக்கிறாங்க. அப்போ இந்த உண்மைய பல்லவனுக்கு தெரியாம நம்ம மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எந்த காரணத்து கொண்டும் மறுபடியும் பல்லவனோட அம்மாவ மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரவே கூடாது. அப்படி வந்துட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில உண்மை தெரிய வரும். இது இப்படியே இருக்கட்டும். இனிமே பல்லவனோட அம்மா யார் கண்லயும் படவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பல்லவன் கிட்ட வந்துட்டு ஆறுதலா பேசுறாங்க. ஆனா அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒருவேளை இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிய வந்தா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லாத வீட்ல இத்தன நாளா என்னைய வச்சு வளர்த்துருக்கீங்க. இத்தன நாளா நான் உங்களுக்கு பாரமா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா அம்மாவே இல்ல. அதாவது சேரனோட அம்மா தான் எனக்கும் அம்மா அப்படின்னு பல்லவன் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல்லவனோட அம்மா வேற அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பயே கோவப்பட்டு, அதாவது வருத்தப்பட்டு அங்கருந்து வெளியில போயிட்டாங்க. இந்த வீடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, சுத்தமா இந்த வீட்ல இருக்கவே மாட்டான். கண்டிப்பா போயிருவான். அதனால அவன் இல்ல அப்படின்னா இந்த வீட்ல யாருமே நிம்மதியா இருக்க மாட்டோம். இந்த விஷயம் வந்து பல்லவனோட காதுக்கு போகாதபடிக்கு நீங்க தான் கடவுளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நெனச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப அடுத்த எபிசோட்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து கடை பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த லீஸ்க்கு எடுத்த கடைய வந்துட்டு கொஞ்சமா டெக்கரேட் பண்ணலாம். நல்லா புதுசா பெயிண்ட்லாம் வாங்கி அடிச்சு, அப்புறம் சிட்டிங்கு உட்காரதுக்கு சேரெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்றாங்க. ஸோ ரீஓப்பனிங் வச்சிரலாம், செம்மையா வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டுருக்கும்போது, அங்க வானதி வராங்க. வானதி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, "நான் தான் இந்த கடையோட ஓனரு. பாண்டி தான் இந்த கடையோட ஓனர் அப்படின்னா, பாண்டியோட பொண்டாட்டியாக போறது நான் தான். அப்ப நான் தானே இந்த கடையோட ஓனரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே, "அது சரிதான். பாண்டி ஓனர்னா, அப்ப நீயும் ஓனர் தானம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வானதி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா தான் அங்க கிளீன் பண்றது, வைக்கிறது, துடைக்கிறது அப்படின்னு வேலைய பார்க்குறாங்க. ஆனா வானதி மட்டும் எல்லார்கிட்டயும் வேலை வாங்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க எந்த வேலையும் பார்க்கல. பாண்டிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. இந்த கடைய ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவங்க தான். அவங்கலாம் பணம் குடுக்க போய் தான் நான் இந்த கடையவே ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி பார்த்தா ஓனரு இவங்க எல்லாரும் தான். நான் மட்டும் இந்த கடையோட ஓனர் கிடையாது. இந்த கடைக்கு
இப்போதைக்கு நானு வேல தான் பார்க்குறேன். இந்த குடும்பம் மொத்த குடும்பமும் சேர்ந்து தான் இந்த கடையோட ஓனரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. வானதிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. எல்லா குடும்பத்துக்கு முன்னாடி என்னைய இப்படி நீ அசிங்கப்படுத்திட்டல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நீ அ ஒழுங்கா இருக்கணும். வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எப்படி வேலை வாங்கிட்டு இருக்கு இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீ வேலை வாங்கிட்டு இருக்கிற. இன்னொரு தடவ இந்த மாரிலாம் பண்ற வேலை வச்சுக்காத. இன்னொரு தடவ நான் தான் இந்த கடையோட ஓனரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிக்காத. புரியுதா? இது எங்க மொத்த குடும்பமும் இந்த கடையோட ஓனர் தான். அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்ன பாண்டி நீ இப்படி பேசுற? நான் சும்மா தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. ஸோ வானதி தான் மிகப்பெரிய ஒரு வில்லியா வந்து வருவாங்கன்னு நெனைக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு. அப்ப என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, இவன் போக்குலே போயிட்டு இவன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த குடும்பத்த கண்டிப்பா நம்ம பிரிச்சு விடணும். அப்போ இந்த கடைக்கு ஓனர் நானா தானே ஆவேன். அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. எப்போ கல்யாணம் முடியுதோ, அப்ப அந்த கையோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பிரிச்சிடணும். குறிப்பா பாண்டிய பிரிச்சு கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறாங்க. ஸோ வானதி தான் வந்து இந்த சீரியலோட முழு வில்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடை ஓப்பனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வழக்கம் போல அவங்களோட வேலைகள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ராகவ் வந்துட்டு நிலா கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க வீட்டுக்கு. "ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணோமே! அ ஒரு 2, 3 நாள் லீவ் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வரவே இல்ல நிலா. அதனால தான் வீட்டுக்கு பார்க்க வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்னது இது? இவன் புதுசா பண்ணிட்டுருக்கிறான். ஸ்டாஃபுங்கலாம் லீவ் போட்டா இப்படியா வீட்ல வீட்ல போய் பார்த்துக்கிட்டு இருப்பான்? இவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் லீவ் போட்ட உடனே வந்துடுறானே!" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்பதான் ராகுல் கிட்ட கேட்குறாங்க. "நான் தான் சொன்னேன்ல ராகவ், ஒரு 3 நாளைக்கு வேலை இருக்குது. கடையெல்லாம் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. அதனால தான் லீவு. நீங்க இப்படி தேடி வரணும்னு அவசியம் இல்லையே!" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல 3 நாள் லீவுன்னு சொல்லியிருந்தீங்க. கடை ஓப்பனிங்ன்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலையா? அதனால எதுவும் பிரச்சனையா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு மனசு போட்டு துடிச்சிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம சோழனுக்கு கோவம் வருது. உடனே "அதெல்லாம் இல்லங்க. நாங்கலாம் இத்தன பேர் இருக்கோம்ல. நிலாவ பார்த்துக்கிற மாட்டோமா? ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல ப்ரோ. ஏதோ ஒரு இதுல தான் வந்து ஒரு பாசத்துல தான் வந்து பார்த்துட்டேன். 3 நாளா பார்க்கவே இல்ல நிலாவ. நிலாவ பார்க்காம என்னால இருக்க முடியல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோழன் கிட்டயேன்னு. இத பார்த்துட்டு சோழன் வந்து பயங்கரமா கடுப்பாறாங்க. நிலாவ பார்த்துட்டு சோழன் வந்து ஒரு பரிதாபமா லுக் விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி விடுறாங்க. இருந்தாலும் பல்லவன் வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் இல்ல. நாங்க நல்லா தான் பார்த்துக்குருவோம் எங்க அண்ணிய" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, ராகவுக்கு ஒரு டவுட் வருது. "என்னது அண்ணியா? அண்ணின்னு எதுக்கு என்ன அண்ணின்னு எதுக்கு கூப்பிடுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக அண்ணின்னு கூப்பிடுறான்? ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இவ்வளோ தூரம் எப்படி கூப்பிடுவான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல ராகவ் இருக்கிறாங்க. ஆனா நிலாவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ராகவ் வந்து ஏதோ நம்மகிட்ட ஒண்ணு சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சோழன கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிலாவுக்கு ஒருவேள ராகவ பிடிச்சிருந்தா பேசாம ராகவுக்கு நிலாவ கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்ற மாதிரி சும்மா கிண்டல் பண்ணி பேசும்போது சோழனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. அதுக்கு மேல டென்ஷன் ஆகுது. இப்படி என் பொண்டாட்டியவே என் முன்னாடியே இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பேசுறீங்களே! உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? உங்க மனசாட்சி உங்கள உறுத்தலையா? என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது உங்களுக்கு புரியலையா? அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிட்டு போறாங்க. நிலா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டுட்டு இப்படியே போனா சரி வராது. கண்டிப்பா ராகவ் கிட்ட இத பத்தின உண்மைய நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைக்கிறாங்க. ஓகே, நிலா சொல்லணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.